அவ்வை கூறினாலே அதுவே செயற்கை நுண்ணறிவின் தொடக்கம் என்று நான் கருதுகிறேன். ஆம், இப்படித்தான் பல செயல்கள் எல்லாம் எனக்கு சிந்தனைகளை செழுமையாக காட்டுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்றால், மனிதனே இல்லாமல் மனிதனின் ஈடுக்கு ஒப்பாக ஒரு இடத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு இன்று வேலை செய்கிறது. அதே வேளையில் மனிதர்களால் செய்ய முடியாத பலவற்றை, மனிதர்களால் செல்ல முடியாத பல இடங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு செயல்பட்டு நம் வேலையை சுலபமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கல்லூரிகளில் பெரும்பாலும் விரும்பி படிக்கப்படுகின்ற ஒரு துறைகளில் ஒன்றாக செயற்கை நுண்ணறிவு என்கிற துறை இருக்கின்றது. ஆம், இது வரமே என்று நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்று கூறினால், நம் மனித இனம் ஒரு சோம்பேறியான இனம். நாம் எப்படியெல்லாம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விடயத்தை எல்லாம் எப்படி நாம் சுலபமாக செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் முதலில் நினைக்கிறோம். ஒரு கடினமான வேலையை உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் முதலில் அதை செய்வீர்களா? இல்லைதானே? ஆம், செயற்கை நுண்ணறிவு உங்களின் செயல்களை சுலபமாக செய்ய உங்களுக்கு உதவுகிறது என்றால் அது வரம் தானே. அதனை எப்படி சாபம் என்று கூற முடியும்? இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியின் முதிர்ச்சி செயற்கை நுண்ணறிவு என்று கூறினால், அடுத்த 50 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று உங்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அத்துணை துறைகளிலும் மனிதனுக்கு உதவியாக செயற்கை நுண்ணறிவு இருக்கும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை. மனிதனின் வேலைகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு எடுத்துக்கொண்டு செல்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் தவறு. அதனை உருவாக்கியவனே ஒரு மனிதன் தான் என்பதால் மனிதனுக்கு உதவத்தான் செயற்கை நுண்ணறிவு செயல்படுகிறது. ஆக செயற்கை நுண்ணறிவு என்பது வரமே என்று கூறுவேன். வரம் வரம் என்று நான் கூறும் பொழுது எல்லாம் எனக்கு தோன்றுவது ஒன்றுதான், இது மனிதனின் வேலையை மாற்றிவிடுமோ, இது மனிதனுக்கு நிகரானது அல்ல என்று மாற்று கருத்து கூறிவிடுவார்களோ என்று பார்க்கும் பொழுது, அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு எதிர்மாறான எந்த கருத்துகளுக்கும் இடமில்லை என்று கூறாத வகையில் சில எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும், மனிதனுக்கு உதவுவது தான் என் வேலை, அதனை மட்டும்தான் நான் செய்கிறேன், உன் வேலையை நான் செய்யவில்லை, நீ எனக்கு எந்த வேலை கொடுத்தாயோ அந்த வேலையை நான் செய்கிறேன், அதனால் நான் உனக்கு வரமே என்று செயற்கை நுண்ணறிவே என்னிடம் பேசுகிறது. ஆம், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாம் அனைத்து மொழிகளில் உள்ள அத்தனை பாடங்களையும் நமது தாய்மொழியில் மாற்றிக்கொள்ள முடிகிறது என்றால் சற்றே சிந்தித்து பாருங்கள். சில நொடிகளில் உங்களுக்கு தேவையான செய்திகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் கிடைத்துவிடும். அதனால் செயற்கை நுண்ணறிவு வரமே என்று கூறுகிறேன். செயற்கை நுண்ணறிவு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று கூறினீர்கள். ஆனால் உங்களுக்கு தவறான ஒரு அலைபேசி எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டால் ஏர்டெல் ஸ்பாம் பாக் என்று ஒரே நிமிடத்தில் அவர்கள் உங்களை எச்சரித்து விடுகிறார்களே, அது வரம்தானே? மனிதர்களின் வேலையை நீங்கள் களவாடி விடுகிறீர்கள். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் வேலையை ஈடு செய்ய முடியாத ஒரு துறை என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். செயற்கை நுண்ணறிவுக்கு அறிவு புகட்டுவதே மனிதன்தான். நாங்கள் சோம்பேறியாக இருக்கிறோம், அதற்காக நாங்கள் சிந்திக்காமல் இருப்பதில்லை.